வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு அத்தியாயம் 1ல் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.2 சம்மு தான் பார்க்க போகிறோம். உறவுகளும் சார்புகளும் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 1.2 சம்மு பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல கணக்கு என்னன்னு சொல்லிட்டு வாசிச்சுக்கலாம். இஃப் a cross b equal to 3,2 3,4 5,2 5,4 எனில் a மற்றும் b ஐ காண்க. அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.1 ஒரு சம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம். ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாங்க, பின்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க உறுப்புகளை வச்சு என்ன பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திருப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் பியும் வச்சு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கணம் என்னன்னு சொல்லிட்டு, கணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்க சம்மை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு அதோட கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ வந்து என்னன்னா 3,2 3,4 5,2 5,4 இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிராஸ் ப்ராடக்ட். இதில் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், பியோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு ஏ வந்து என்னவா இருக்கும், எப்போவுமே வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது இது வந்து ஏ கிராஸ் பி. அப்போது முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஏயா இருக்கும். என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். ரெண்டாவது வரதெல்லாம் என்னவா இருக்கும், பியா இருக்கும். அப்போது முதல்ல வரக்கூடியது 3. முதல்ல என்ன வருது, 3 எப்போவுமே வந்து ஒரு நம்பரை வச்சு அடுத்து இருக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கிராஸ் 3. இப்போ ஏல வந்து 3 இருக்குது, பியில் வந்து 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஏல வந்து 3 இருக்குது, பியில் வந்து 2 இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சு தான் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. அப்போது ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம எடுத்து எழுதக்கூடாது. நம்ம முதல்ல 3 வந்திருக்கா, 3 எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள் 3 வந்திருக்கு, எழுதக்கூடாது. அடுத்து பாருங்கள் 5 வந்திருக்கு, 5 வந்திருக்கா, 5 வந்து எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள் 5. அப்போது ஏவோட மதிப்பு வந்து 3,5. அடுத்து பாருங்கள் பி, இதே மாதிரி தான் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கு பாருங்கள் 2,4. அடுத்து பாருங்கள் 2,4. வந்த மதிப்பே வந்து திரும்ப வந்ததுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏவோட மதிப்பு ஏன்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்றதுனால முதல்ல வரக்கூடிய உள்ள நம்ம இதுக்குள்ளே கிராஸ் ப்ராடக்ட் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவில் முதல்ல வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஏயா இருக்கும். இது வந்து ஏவா இருக்கும், இது வந்து என்னவா இருக்கும், பியா இருக்கும். என்னவா இருக்கும், பியா இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சு எடுக்கிறோம். சரிங்களா? அப்போது உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஏ மற்றும் பி அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்து எடுத்து எழுதுனா போதும். புரியுதுங்களா? இவங்க ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க, வரிசை ஜோடிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பியோட மதிப்புகளை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஏயோட மதிப்பு 3,5, பியோட மதிப்பு 2,4. அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. பார்க்குற மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக அந்த சம்மு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.